ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஒரு சின்ன மினி விலாக் தான் பார்க்க போகிறோம். அது என்னன்னு பார்க்கலாம் வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் இது நேற்று எடுத்த வீடியோ. இது வியாழக்கிழமை நேற்று எடுத்த வீடியோ. சரி, எல்லாரும் பசங்களாம் காலேஜ் விட்டு சீக்கிரம் வந்துட்டாங்க. எங்கள் வீட்டுக்காரர் வீட்டில் இருந்தனால வாங்க இன்றைக்கி எல்லாருமே கோயில் போகலான்னு சொல்லிட்டு, ராகவேந்திர கோயில் போகலான்னு சொல்லிட்டு கிளம்பும் போதே மழை இல்லைங்க. பெங்களூர் தான். அது பெங்களூர் உள்ள ஃபுல்லு இப்போ மழையாகவே இருக்குது. சரி, மழையில் கடைசியில் பார்த்தா நல்லா பாதி வழியில் நல்லா ஜோராக மழை பிடிச்சிக்கிச்சு. இருந்தாலும் சரின்ட்டு கொஞ்சம் அதுவும் ஜாலியாக தான் இருந்தது. பக்கத்தில் பாருங்கள் மெட்ரோ இருக்குது, பாருங்கள் மெட்ரோ இப்போ தான் ஓப்பன் பண்ணிக்கிறாங்க ஒரு 3 மந்த் முன்னாடி. ரொம்ப சூப்பராக இருக்குது. அப்புறமா அப்படின்னு கோயிலுக்கு ரீச் ஆகிட்டோம். ராகவேந்திர கோயில் தாங்க இது. பாருங்கள், ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் தான் அந்த கோயில் பெங்களூரில். இது ஜேபி நகரில் இருக்குது. இது இந்த கோயில் நாங்கள் வாரம் எப்பயுமே எங்கள் வீட்டுக்காரர் வருவார். நான் போக முடியிட்டு கூட பரவாயில்ல, எங்கள் வீட்டுக்காரர் வாரம் கோயிலுக்கு வியாழக்கிழமைக்கு காலையிலே வந்துடுவார். ஓரளவுக்கு ரீச் ஆகி வந்துட்டோங்க. நாங்கள் கோயிலுக்குள்ளே வந்துட்டோம். நாங்கள் கொஞ்சம் மழை ரொம்ப கம்மியாக இருந்தது, பரவாயில்ல. காரில் வந்ததுனால பரவாயில்ல. அப்போ கூட பாருங்கள் எவ்வளோ கூட்டம், நிறைய கூட்டம் பாருங்கள். எப்பயுமே இந்த கோயிலில் ஜனம் ஜாஸ்தியாகவே இருப்பாங்க, ரொம்ப கூட்டம் ஜாஸ்தியாகவே இருக்கும். நம்ம கோயில் உள்ள பாருங்கள், இதில் கோயில் உள்ளதான் அப்புறமா சரின்ட்டு எல்லாம் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு சுற்றி எல்லாம் நடந்துருந்தோம். ஒரு 3 ரவுண்டு வரலான்னு. அப்புறமா எங்கள் வீட்டுக்காரர் எங்கள் பசங்கள்லாம் சுற்றி வந்துட்டே இருந்தாங்க. அங்கே அரிசி கொடுப்பாங்க, ஒரு மாதிரி சிகப்பு கலர் அரிசி மாதிரி கொடுப்பாங்க. அந்த அரிசி அடுத்த நம்ம வீட்டில் வச்சா ரொம்ப நல்லது. அப்புறமா நானும் எங்கள் பையன் மழையில் பூ வாங்காமல் உள்ளே போயிட்டா. அப்போ நானும் எங்கள் பையன்லாம் பூக்காரம்மாக்கிட்ட எப்பயுமே இவங்ககிட்ட தான் நம்ம பூ வாங்குவோம். பூ வாங்கிட்டு திருப்பி உள்ளே வந்தோம். திருப்பி உள்ளே வந்தால் நாங்கள் டான்ஸ் ப்ரோக்ராம் நடந்துச்சு. பசங்களுக்கு, சின்ன சின்ன பசங்களுக்கு, பெண் குழந்தைகள் அழகாக டான்ஸ் ஆடுறாங்க பாருங்கள். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. கொஞ்ச நேரம் அதை பார்த்துட்டே இருந்தேன். நல்லா அழகாக அந்த கன்னடா பாட்டில் போட்டு என்ன அழகாக ஆடிந்தாங்க. பெங்களூர்ல எல்லா பாஷையும் பேசுவாங்க, இங்கிலீஷு, ஹிந்தி, கன்னடா, தெலுங்கு. இங்கே வந்தாவே போதும் நமக்கு எல்லா பாஷையும் தெரிஞ்சிடும். ஆனால் எனக்கு என்ன கன்னடா பாஷை தான் கொஞ்சம் தெரியும். தெலுங்கு ஓரளவுக்கு புரியும், ஹிந்தி கூட ஓரளவுக்கு புரியுங்க, அவ்வளோதான். பாருங்கள் பசங்க எவ்வளோ அழகாக டான்ஸ் ஆடுறப்போ கொஞ்ச நாள் அங்கே விட்டுட்டு வரவே மனசில் எவ்வளோ அழகாக ஆடிந்தாங்கப்பா. டான்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. சூப்பராக ஆடிந்தாங்க அழகாக பசங்க. அப்படியே பார்த்துட்டு கொஞ்ச நேரம் அப்படியே பார்த்துட்டு நம்ம வீடியோ எடுத்துட்டு சரின்ட்டு கிளம்பிட்டோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.